அம்மாவை தேடி கண்டுபிடித்ததால் ஒரு வழியாக பெரிய வேலை முடிந்தது. ஆனால் அவர் அடைக்கப்பட்ட இடத்தை பார்க்கும்போது எதிரியை இனி விட்டு வைக்க கூடாது என்று தோன்றுகிறது. என் தாயின் மனநிலை முற்றிலும் கலைக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் உன்னை விட மாட்டேன் ஜலால். என் தாயின் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அழித்தவன் நீதான் ஜலால். உன்னால் தான் என் தாய் பல வருடங்களாக சிறைச்சாலையில் கஷ்டப்படுகிறார். நீ ஒரு பேகமை அவமானப்படுத்தி விட்டாய். நீ இனியும் ஷெஹன்ஷாவாக நீடிப்பதற்கு தகுதி இல்லை. ஷஹனாஸ், கோட்டையில் இவ்வாறு சுற்றி கொண்டிருப்பது தவறு என்று நான் கூறினேன் அல்லவா? என்னவாயிற்று? உனக்கு என்ன வேண்டும்? எல்லாம் உன்னால் தான் நடந்தது. உன்னால் தான் நான் என் மழலை பருவத்தை இழந்தேன். உன்னால் தான் ஒரு இளவரசியாக இருந்தும் அடிமையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னால் தான் என் தாய் வேகமாக இருந்தும் பித்து பிடித்தவர் போல் இருக்கிறார். என் தாயை கைது செய்வதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? உலகத்தின் பார்வையில் நான் உனக்கு தங்கையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில் நீ என்னுடைய அண்ணன் அல்ல. என் அண்ணனாக உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு அண்ணனாகும் தகுதி இல்லை. உன் தவறுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். அதை நானே உனக்கு வழங்குகின்றேன். அந்த தண்டனைக்கு நீ தகுதியானவன் தான். உனது மரணத்திற்கு பிறகு என் மனதிற்கு அமைதி கிட்டும் ஜலால். நான் உன்னை விட மாட்டேன் ஜலால். நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். உனக்கு இதுதான் தண்டனை. நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாத